ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். சற்று முன்னர் அதிமுகவும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தேமுதிகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவும் தற்போது புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தேமுதிகவை பொறுத்த மட்டில் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இதுவரை தமிழக தேர்தல்ல நடக்காத ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆடுகளை மந்தையில் அடைத்து வைத்தது போல் மக்களை அடைத்து வைத்து ஜனநாயக விரோத தேர்தலை திமுக நடத்தி வெற்றி பெற்றதாக அறிவித்தனர். அதே பாலையில இடைத்தேர்தல் தான் மீண்டும் நடக்க போகிறது. எனவே ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மீண்டும் புறக்கணிப்பதாக தேமுதிக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.